நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டே பிடிக்க முடியாது. நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ஒரு ஊருக்கு. ஆனால் இங்கே ஷூட்டிங் தான் வந்திருக்கேன். ஸோ இது என்ன ஊருன்றது உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஊர் இது. பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஃபேக்ட்ரி இருக்கா. உங்களுக்கு ஃப்ரூட் தரேன் கொஞ்சமாச்சு ரைட்டாக. அது என்ன ஊருன்றது நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், பின்னாடி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஊரில் வந்து என்னென்னா வந்து ஃபேமஸ் வந்து சிமெண்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஊருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வந்து இந்த ஊரில் வந்து சிமெண்ட் சிட்டின்றதான் வந்து. மற்றபடி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே காலையிலே வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அநேகமாக அந்த இடத்துல அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், கீழே கூட ஒரு லாரி இருக்குது. இது கூட அங்கே ஃபேக்ட்ரிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ஊருன்றது அழகாக இருக்குது. அந்த ஊர் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தான் இது ஷூட்டிங் முடிச்சுட்டு போவேன். அதெல்லாம் பாருங்கள், நிறைய இங்கே காடு மேடு இந்த மலை இதெல்லாம் கிடையாது இந்த ஊரில். ஆனால் வெயிலை மட்டும் காலையிலே பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குது. நல்லா டைம் இன்னும் 6:30 மணி தான் இருக்குது. நல்லா அடிக்குது அதுக்குள்ளே வந்து. அதனால் இது என்ன ஊருன்றது அழகான ஊர், சூப்பராக பாருங்கள். மக்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு அந்த ஃபேக்ட்ரி தான் போகிறாங்க. அது என்னன்றது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நானும் இதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி தான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்து சம்பளம் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. மற்றது தான் வந்து காசே வரமாட்டேன்து, வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது, எதில் காசு வருமோ அதில் தான் நான் போக முடியும். அதனால் நானும் இனிமேல் வந்து அந்த ஃபேக்ட்ரியே போயிட்டு உங்களையும் நான் கூப்பிட்றேன். நீங்களும் வந்துடுங்க, நம்ம ஜாலியாக இது பண்ணலாம். சரி நிஷா, என்ன இந்த ஊர் விட்டு நீங்கள் போயிடுவீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு இங்கே. எங்கள் ஊர்லேயே இருந்துருங்களா பேசாம? எதுக்கா? அதான் நல்ல ஒரு சூப்பரான ஊருன்னு சொல்லிட்டீங்களே. எங்கள் ஊரில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க, சரிங்களா? எனக்கு பையன் மாப்பிள்ளை வேணுன்றவெல்லாம் எப்படி தெரியுமா வேணும்னு நினைப்பேன். நல்லா அழகா கலரா ஃபேரா ரிச்சா, அப்புறம் வந்து எப்படி வேணும், நல்லா வசதியாக இருக்கணும். அப்படின்னா என் ஊட்டிக்கு தான் போகணும். நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது. மெயின் கண்டிஷனு, நான் தூங்கி எந்திரிக்கும் போது 10 மணிக்கு எந்திரிப்பேன். எனக்கு காப்பி போட்டு வந்து கொடுக்கணும். ஸோ எனக்கு எல்லா வேலையும் அவன் தான் பார்க்கணும். அப்படியேப்பட்ட ஒரு மாப்பிள்ளான்னு தேடிட்டுருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லுங்கள் இந்த ஊர்லேயே. அது நல்லா நிறைய சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிக்கணுங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு அடிப்பீங்கன்னா அடிக்க மாட்டீங்களா கல்யாணம் அப்புறம்? நடிப்புமே நல்லா இருக்குது. நான் சொல்லிட்டேன், என்ன கல்யாணம் பண்ணி போகிறவங்க என்னை எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏங்க வீட்லேயே இருக்கணுன்றீங்க, அப்புறம் அவனும் சம்பாதிக்கிறீங்க. அவன் எப்போ தாங்க வேலைக்கு போவான்? அவங்க வேலைக்கு போட்டோம், அப்போ வேலைக்கார வச்சு சமைச்சு தர மாட்டாங்களா? ஏதாச்சும் வேணும்னா நீங்க தானே அவங்க புருஷன் காஃபி போட்டு தரணும் அப்படின்றீங்க. அது தண்டு போட்டோம். அப்படின்னா நான் எந்திரிக்கும் போது யாரு கொடுத்தான்னா நான் எப்போவும் எந்திரிப்பேன், எப்போ இது தூங்குவேன். என்னை வந்து எதுவுமே கேட்கவே கூடாது. அப்படியேப்பட்ட ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். கண்டிப்பா செட் ஆகும் நினைக்கிறேன். அப்படி ஒரு மாப்பிள்ளை நீ செட் ஆகுமா? என்னோட கண்டிஷன் இப்படிலாம் செட் ஆகுமா? வீடியோ போட்டோம்ல, கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருவாப்புல. யாரு பார்த்தாலும் சரி. வசதியா வேணும். பார்த்துங்க, வசதியா வேணுங்களா? ஆமா, நல்லா வசதியா வேணும். சும்மா போயிட்டு ஒண்ணுமே இல்லாதெல்லாம் இப்ப கட்டிக்கிட்டு நானும் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஐயோ குடுக்குடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே இவ்வளவு கஷ்டப்பட்டேன், மறுபடியும் அவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா நானு? அப்படிங்களா? எவ்வளோ வசதி போறீங்க? ஒரு எத்தனை கோடி எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க சும்மா. 1 கோடி. 1 கோடி இருந்தால் போதுமா? நீங்களாம் சம்பாதிப்பீங்களா பயங்கரமா? ஆமா, நான் சம்பாதிக்கிறேன். நான் என்னத்த சம்பாதிக்கிறேன்? நீங்கள் சம்பாதிக்கவே இல்லையா? சரி, பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம நிஷாவுக்கு வந்து அழகான மாப்பிள்ளை, வசதியான மாப்பிள்ளை, நல்லா வேலை செய்கிற மாப்பிள்ளை. கண்டிப்பாக காஃபி போட தெரிஞ்சிருக்கணும், டீ போட தெரிஞ்சிக்க வேணாம். வசதியாக இருக்கணும் முக்கியமாக. தொப்பை எதுவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. நான் அழகாக இருக்கல, நிஷா அழகாக இருங்களா? அந்த ஃபேர் கலர் வேணுங்களாம், பார்த்துக்குங்க. சரி நிஷா, எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நம்ம இன்றைக்கி ஷூட்டிங் போவோம், எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறேன். அப்படியோட்டு பாய்.